Last week at King of Glory Church, we witnessed the powerful move of God among His people. Hearts were healed, faith was renewed, and lives were changed. Pastor reminded us that even when we walk through loss, disappointment, or pain, God is still at work. கர்த்தர் எனக்கு விரோதமாய் இருக்கிறார். எப்போது இந்த கேள்வி உங்க மனசுல எழும்பினது உண்டா? எதை செய்தாலும் கர்த்தருடைய கை விரோதமாய் இருக்கிறதுனால இது எனக்கு நடக்குதா? கர்த்தருடைய கை விரோதமாய் இருக்கிறதுனால இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பாடு, இந்த பிரச்சனை, இந்த மேட்டிமை, பெருமை எனக்கு இருக்கிறதா என்று ஒரு தேவ பிள்ளை திங்க் பண்ணணும் பிரதர். பைபிளை திறந்து வச்சுட்டு நகோமி ஒரு நேரம் வரும் பொழுது கதறுகிறார், கர்த்தருடைய கை விரோதமா இருந்ததுனால் தானே நான் இதையெல்லாம் இழந்து நிற்கிறேன். யோபுவை போல உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நம்ம வியாதியில நம்ம வேதனைக்குள்ள போகலாம். பரவாயில்ல, கர்த்தர் மட்டும் நமக்கு விரோதமா இருக்க கூடாது. கேளுங்க, எந்த ஒரு பாவம், எந்த ஒரு அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை பைபிள்ல மனம் திரும்புதல். மனுஷன் தப்பு செய்யதான் செய்வான், உடனே மனம் திரும்பு. ஆண்டவரே, நீங்க எனக்கு விரோதமா இருக்க கூடாது. எங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நீ பார்க்கிறீரப்பா. எங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறீரப்பா. எங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறீரப்பா. எங்களை ஆட்கொள்கிறவரா இருக்கிறீரப்பா. உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு தருவீராக. உங்க மகிமையின் வல்லமை எங்கள் மேல் இறங்குவதாக. அல்லேலூயா. ஏசப்பா, என்னை மன்னியோ. என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாததற்கு நான் தான் காரணம். கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமா இருந்ததை ஆண்டவரே நான் உணரவே இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நானே நடத்தி கொண்டு போகிறேன். என் இஷ்டம் போல நடத்தி கொண்டு போகிறேன். எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை இல்லை, எனக்கு தேவனுடைய வெளிப்பாடு இல்லை, எனக்கு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை இல்லை. நானே ஏதோ என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நான் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஐயோ, என் குடும்பத்தில் நிம்மதியை இழந்து காணப்படுகிறது. என் வேலை இடத்துல பிரச்சனை, என்னுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை. ஒரே குழப்பத்தின் ஆவி. இது சரியா, அது சரியா, இங்க போகலாமா, அங்க போகலாமா, யாரை நம்புறது, எந்த ஊழியக்காரங்கிட்ட போறது? ஐயோ, என் ஆண்டவரே, இந்த குழப்பத்தின் ஆவி எல்லாம் இன்றைக்கு என்னை விட்டு எடுக்கப்படட்டும். What may look like a curse in the moment is often the very thing God uses to bring His blessing. Through the story of Ruth, we saw how God turned emptiness into abundance and bitterness into beauty. Every setback became a setup for His greater purpose. The same God who moved then is moving now. He is still rewriting stories, still restoring broken hearts, and still turning curses into blessings. And as we continue this journey today, remember, the story isn't over. God is still writing, and with Him, every ending is just the beginning of something greater.